விடாத விடாத நக்கு இதெல்லாம் நான் செய்து பழக்கம் இல்லாதவன். பழக்கம் இல்ல, தவறிவிட்டது, மன்னித்து விடுகிறேன் எஜமான். இதற்கு மேல் இந்த தவறுகள் நடக்காமல் நான் இது போல போட்டோம். பக்கத்துல இன்னொரு இடத்துல இருக்கு, என் பேரை சொல்லாம எழுத்து போட்டு அதை பண்ணுவோம். சொல்லணும் சொல்லிட்டியா? சொன்ன எழுத்து போட்டா உன் பேரை சொல்லி வாங்கிட்டு வா. இது என்னவென்று எனக்கு தெரியாது எஜமான். இந்த பழக்கமே எனக்கு தெரியாது. எப்படி எஜமான் என்ன போய் தாங்கள் கேட்க சொல்கிறீர்கள்? உனக்கு தெரியாது இல்ல, தெரியாதனால தாண்டா இந்த கோலத்தை நிக்கிற. முக்கா விஷயம் எழுந்து விட்ட என்னட்டம் அகாசுவா பண்ணணும். இவனை போல பாலத்தின் கீழே போய் நிக்கணும். இந்த அடிமே பாத்துங்க, இவர மாதிரி இவர ஆம்பளை சொல்லுங்க. இந்த மாதிரி அடக்கி அடக்கிதாண்டா என்ன இந்த அடக்கி வச்சிருக்கான். சொல்லுங்க. போய் பக்கத்துல இருக்கும். அதே மாதிரி மது பணம் மதுகுடம் சுமக்க வைத்தாய் இறைவா, மதுகுடம் சுமக்க வைத்தாய் இறைவா, மதுகுடம் சுமக்க வைத்தாய். ராஜாதி ராஜனுக்கு ராஜாதிரன் மதுகுடம் சுமக்க வைத்தாய் இறைவா, மதுகுடம் சுமக்க வைத்தாய் இறைவா, மதுகுடம் சுமக்க வைத்தாய். மதுபானத்து அருமை என்று கேட்டால் ஒரு தொட்டு போட்டு வேணும். என்ன தேவைப்படும்? தொட்டு நான் வச்சிருந்தேன், அதை வேறு சாப்பிட்டேன். தொட்டு கொண்டு இல்லையா? சூட கொண்டு கும்பிடுறான், சூட கொண்டு கும்பிடுறான். மதுரை வேற கருப்பு சம ஐயனாரு, நம்ம ஐயனார் வந்திருக்காரு. ஐயப்பாவா? ஐயனாரா? கருப்பையா? தொட்டுக்க வேணுமே. பொண்டாட்டிகள் இதை கொண்டு வந்து கொடுத்துருக்கல, இதை வச்சு எப்படி சாப்பிடுங்க? என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. இதுக்கு
சொல்லு. ஊருக்கா எடுத்துவா மாங்காய் சீட்டு அது சம்மா இருக்கடா கமிட்டி இது சரி தர்றது அந்த அங்க போட்டுற மாதிரி பொண்டாட்டிய பத்தி பேசினாலே எல்லாரும் இதுக்கு மேல சொன்னா இழிச்ச பொண்டாட்டி எல்லாருக்கும் பாப்பாத்தி நம்ம யோ யோ கொஞ்சோண்டு குடியா யோ கொஞ்சோண்டு குடியா கொஞ்சோண்டு குடியா குட்டிக்கார கண்ணாட்டி வேலை ஒரு மடம் குடியா ஒரு சொட்டு குடியா சொத்து கொடுக்குற பழக்கமா எனக்கு கிடையாது மோதுக்கார கொடுக்குற குடியா நான் எப்ப சாவன்னு நினைச்சேன் நீ அது எவ்வளவு பூச்சி முடிவு இருக்கு அங்க பார்த்து வாங்கணுமா இதெல்லாம் நான் எஜமா குடிச்சு பார்த்து வாங்கணுமாடா இதெல்லாம் பாவத்துக்குரிய செயல்முறை அல்லவா எஜமான்? எஜமான், இதெல்லாம் நான் செய்து பழக்கம் இல்லாதவன். இதற்கு மேல் இந்த தவறாக நடக்காமல் சரிவர பார்த்து நான் வாங்கி வந்து விடுகிறேன் எஜமான். ஒண்ணு விலை கொடுத்து வாங்கியிருக்காங்கல்ல இருந்து கத்துக்க என்னகிட்ட இருந்து குடிச்சு கத்துக்கடா அப்பதான்டா பழகிக்க அப்பதான் என்ன போல உடம்ப செம்ப எஜமான் கைய காட்டினாலே அவன் தூக்குறான் பாரு. எஜமான், நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். எஜமான் என்ன செய்யணும் என்ன செய்ய அடி மேல அடி அடிச்சா அம்மி நபுன்னு சொல்லிருக்காங்க இவன் மேல எவ்வளவு கோபம் செய்தாலும் பணிவான வார்த்தையை வந்து கொண்டு இருக்கிறது இவங்கிட்ட இருந்து என்ன போய் வாங்க முடியும் ஆட்டி 1 வருஷம் மொக்கா ஒழுக்கா இருப்பா சொல்லு மச்சான் அடிமை எனக்கு எங்க வேலை தெரியுமா காசு ஈசான மூலைகள் மயானம் ஒன்று இருக்கிறது அந்த மயானத்திலே எனக்கு என்ன வேலை தெரியுமா வரும் பிரேதங்களை சுற்றி இருக்கக்கூடிய வேலை எனக்கு அதுவே சில உதவி முறைகள் இருக்கிறது என்னன்னு கேட்டா ஏழை ஆற்றாலும் பணக்காரங்களா இருந்தாலும் அந்த பிரேதம் வரும்போது கால்பணம் கொண்டு வாக்கெடுத்து வாங்கி தகுதி செய்ய வேண்டும் அப்படி உள்ள உரிமை எனக்கு இப்போ நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கேன் இங்கிருந்து இருக்காது தெரியுமா ஒண்ணு அந்த மயானத்துக்கு அனுப்புறேன். எஜமான், மயானம் சென்று வருகிறேன். எனக்கு போஜனத்துக்கு வழி சொல்லுங்கள். என்ன போசனம்னா என்னடா? ஆமா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நாயா காசு கொடுத்து வாங்கி இவங்கிட்ட இருந்து சோறு வர போடணுமா? ஆமா சோறு இல்லைன்னா அவன் செத்து விடுவான் நம்ம காசு போயிடும். அதாவது கால்பணம் பண்ணிட்டு பாக்கியன்னு சொல்றேன்ல அந்த பாக்கியத்தை சமைச்சு நீ சாப்பிட்டுக்க. சமைத்து சாப்பிடுவதற்கு பாத்திரங்கள் வேண்டும் எஜமான். ஆமா அங்க சமைக்கணும்னு சொன்னா அரிசி அதை ஊற வச்சு சாப்பிடறதுக்கு ஒரு யானை வேணும். அதாவது கொல்லி சட்டியெல்லாம் வரும் அந்த சட்டியில சமைச்சு சாப்பிட்டுக்க போட. சாதத்தில் போட்டு உண்ணுவதற்குள் அவன வேண்டுமே. ஓஹோ பழம்புல உப்பு போட்டுவாங்களா? அந்த பிரேதம் அங்க வந்து வச்சுக்க. அந்த பிரேதம் வர்றதுக்கு முன்னாடி நான் போட்ட கோடு என்ன கோடு தெரியுமா? நிலையம் சமயம்னு போட்டேன். நீ போடுற
அரிசல்வம் கோடுன்னு அதுல 5 ரூபா 10 ரூபா 1 ரூபா 2 ரூபா காட்சி போடுவாங்க. போட்ட வேகத்துக்கு பட்டாணி வச்சுக்க. இல்லன்னா என் அட்டம் வர 10 ரூபா திருடி வாங்கி 10 வச்சு போடுவாங்க. எஜமான் மயானம் சென்று வருகிறேன். எனக்கு வழிச்செலவுக்கு பொற்காசுகளை கொடுங்கள். நான் உன்னை அரிசல்வனை விலை கொடுத்து வாங்கி மயானத்துக்கு அனுப்புறேன். அடுத்த விலை கொடுத்து வாங்கி மயானத்துக்கு அனுப்புவதற்காக ஊர் முக்கியர்கள் ஒரு 300 ரூபா. சரி நன்றி சொல்லு. இந்த உடையோட போகக்கூடாது. இந்த உடையோட போகக்கூடாது. அதாவது இந்த உடையெல்லாம் என்கிட்ட கொண்டு விட்டு கருப்பு உடை அணிந்து கொண்டு நீ போட்டு 56 தேசத்துக்கும் 7 சக்கரவர்த்தியை நாட்டு ஆண்ட நீ அன்னைக்கு ஆண்டது செங்கோல். இன்னைக்கு கொடுக்குறேன்டா உனக்கு. 300 ரூபாய் பணம் கொடுத்த கிராமசாலை அனைவர்களுக்கும் எங்கள் நாடுக கொடி சார்பாக மனமார்ந்த நன்றி. நான் எப்போதும் வருவேன். தாங்களே வந்துட்ட போதிலும் நான் கால்பணம் முழக்கொண்டு வாய்க்கரிசி வாங்காமல் உங்களையே நீங்கள் தானே சொன்னீர்கள். யார் வந்துட்ட போதிலும் மறுத்தந்திரா கால்பணம் முழக்கொண்டு வாய்க்கரிசி பெற்றுதான் தகவல் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கா. எப்ப வேணாலும் சோதனை செய்வதற்காக வருவேன். வருவேன். கடமையிலிருந்து தவற மாட்டேன். அடிமை போறதான் போறீங்க. இந்த வேலை எப்படி இருந்தாலும் அதை அப்படியே போட்டு மறக்காம வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வந்துட்டு போயிருங்க. ஆண்டி வெள்ளிக்கிழமை நான் தான் வியாழக்கிழமை மாட்டு சந்தைக்கு போடுவானா. என்ன திருட்டு மாடு ஓட்டிட்டா? சும்மாதான் இருக்கும். சுடுகாட்டுல சூட்டுல அனல்ல கிடப்பாங்க. வீட்டுக்கு கூட்டியாந்து வாரத்துல ஒரு முறை வீட்டுக்கு கூட்டியாந்து ஒரு எண்ணெய் கிழிச்சு குளிப்பாட்டி விட்டு ஒரு குஞ்சி அடிச்சு போட்டு சூட்டை தடிச்சுட்டு போகட்டும். பாவையா நம்ம பிள்ளை அதை செய்ய மாட்டோமா? எனக்கு பெரிய பரந்த மனசியா. குச்சி வீட்டு தனியா இருக்கியா? இது அவன் தனியா கிடக்குச்சு. கடமையிலிருந்து தவற மாட்டேன். நானும் தவற மாட்டேன்.